வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு கடலை சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது 2 நிமிஷத்துல அட்டகாசமான டேஸ்ட்ல ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வானல வச்சுக்கோங்க. அதுல நம்ம 1 கப் அளவுக்கு பச்சை கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது நம்ம வறுக்காத கடலை எடுத்திருக்கோம். இப்ப இதை நம்ம வறுத்துக்க போறோம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு கருக விட்டுற வேணாம். பாருங்க, நம்ம கடலை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இது அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். இப்ப இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சிக்க போறோம். இதை நீங்க தோல்லாம் எடுக்க தேவையில்லை. நம்ம தோல் எடுத்தோம் அப்படின்னா இருக்க சத்து எல்லாமே போயிடும். அதனால நம்ம தோல் எடுக்காம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்திக்கோங்க. கூட 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. கூட தேவையான அளவு உப்பு. இப்ப இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான், நம்ம கடலை சட்னி ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நம்ம டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நீங்க வறுத்த கடலை இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா செஞ்சிடலாம். இது நம்ம தாளிக்காம செஞ்சிருக்கோம். நீங்க தாளிக்கிறதுனாலும் தாளிச்சுக்கலாம். ஆனா இது மாதிரியே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதை நம்ம சாப்பாட்டுக்குலாம் பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படியே அட்டகாசமா இருக்கும். இது நம்ம இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.